அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். சித்திரை நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியம். ஒரு வீட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து விட்டால் சித்திரை அப்பன் தெருவிலே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா அந்த நட்சத்திரத்தோடைய உண்மை சொரூபமே சித்திரை அப்பன் தெருவிலே. அப்ப தகப்பனார் குழந்தை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து விட்டது என்று சொன்னாலே அங்கே என்ன பிரச்சனை வந்துவிடும் என்று சொன்னால் தகப்பனார் வலிமை குறைந்தவராக மாறிவிடும். வலிமை குறைச்சிடும். அப்ப ஒன்றும் பண்ண முடியாத லெவல்ல வலிமை இல்லாத ஒரு தகப்பன் இருந்தால் எப்படி இருக்கும்? சம்பாத்தியங்கள் கம்மியாகும். அதற்கடுத்து இந்த சித்திரை நட்சத்திரம் ஏற்கனவே சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். சித்திரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பூர்வீகம் ஆகாது. திருமணம் ஆகின்ற வரை பூர்வீகத்தில் இருந்து கொள்ளலாம். திருமணம் ஆகி விட்டது என்று சொன்னால் பூர்வீகத்தை காலி பண்ணிடணும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க கூடாது. பூர்வீக வீட்டில் இருந்தால் விசேஷமாக இருக்காது. பூர்வீக வீட்டில் இருந்தால் விசேஷமா இருக்காது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் ஏதாவது மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். மன வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் தன்மைகள் இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும்னா என்ன செய்யும்? இன்டர்கேஸ்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரும். அதே சமயத்தில் திருமணம் ஆகி அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டு பிரிந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சித்திரை நட்சத்திரம் உருவாக்கிவிடும். இதில் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் மிக கொடுமையானது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் ஒரு 50% 60% சேர்த்து கொள்ளலாம். ஆனால் தகப்பனாரை பாதி. தகப்பனாருக்கு இருதார தோஷங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அதாவது அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை அசிங்கப்படுத்துவதற்கு ரெடியாக இருக்கிறான். அவர்களை நாம் பார்த்து கொள்ளணும். அந்த மாதிரி வராமல் பார்த்து கொள்ளணும். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய அமைப்பின்படி கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் அறிவால் கெடுவான். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் அறிவால் கெடும். தனக்கு மண்டை நிறைய அறிவு வச்சிருப்பான். அதை வச்சுட்டு மண்டை நிறைய அறிவு இருக்கிறவன் எவனையாச்சும் மதிப்பானா? டெஃபினட்டா மதிக்க மாட்டான். சரி, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு அவன் அழகன் என்று சொல்லக்கூடிய ஹேண்ட்ஸம், இந்த ஹேண்ட்ஸம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வச்சுட்டு அவன் மண்டகணத்துல இருப்பான். இதனால அவனுக்கு அழிவு. ஏன்னா இந்த 2 ராசியும் ஒரு விதத்தில் சுக்கிரன் அழகு, ஒரு ராசி புதன் என்ன சொன்னா அறிவு. இந்த 2மே ஆபத்தானதுதான். அதிகமான அறிவுடையவன் என்ன செய்வான் சொல்லுங்க பார்ப்போம். அதிகமான அறிவுடையவன் யாரை சொல்லுவதையும் கேட்கவே மாட்டான். அதிகமான அழகுடையவன் அவனை பார்த்து நிறைய பேர் சொல்லு விடுவாங்க. இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சொல்லு விடும்போது இவன் என்ன செய்வான்னு தெரியுமா? இவன் தன்னிலை இழந்து விடுவான். அதனால நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்கும். அதனால ஒரு தன் அறிவால் வீழ்ந்து விடுவான். தான் கற்ற கல்வியாலோ தனக்கு வச்சிருக்கிற மூளையாலோ சிறப்பாக வர முடியாது. ஒருத்தன் அழகு என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஹேண்ட்ஸம் வச்சுக்கிட்டு அல்லது பியூட்டிஃபுல் என்று சொல்லக்கூடிய அந்த லேடி கண்டிப்பாக கெட்டுப்போகும். அதனால இவர்கள் இந்த 2 விஷயங்களில் புதன் விஷயத்திலையும் மண்டக்கணம் கூடாது, சுக்கிரன் விஷயத்திலையும் மண்டக்கணம் கூடாது. நேச்சுரலி உமன் அண்ட் நேச்சுரலி மேல் கணக்கா இருந்தால் இவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படாது. இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு இல்லறம் சார்ந்த சுகத்தில் பிரச்சனை வரும். இல்லறம் சார்ந்த சுகத்தில் பிரச்சனை. இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மனம் ஒத்துழைத்தால் உடல் ஒத்துழைக்காது.
உடல் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்காது. இதான் இவங்களுடைய ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்ன சொன்னா, அழகு ஆபத்தானதுன்னு தான் சொல்லியிருக்கான், அறிவும் ஆபத்தானது தான். அறிவானவன் எந்த ஒரு சூழ்நிலையில என்ன சொன்னா, ஒரு காரியத்தை சீக்கிரமாக நடக்க விட மாட்டான். என்ன காரணம், அதற்காக குறி போட்டுட்டே இருப்பான். பெரும்பாலான இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் என்ன சொல்றான்னா, பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு, பெரிய பிரச்சனைகள், தேக்கங்கள் 20 வருஷம் 30 வருஷம் கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் தேக்கமாக கிடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஃபைல்ல 50 தடவை பொறி போடக்கூடிய எழுத்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரும் இதை படிச்சாங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு ஒரு பொறி போட்டு எழுதுவோம். அதுக்கு அதிகாரி கீழே அவர் என்ன எழுதியிருக்காருன்னே தெரியாது, அவர் சைன் வச்சிருவாரு. இதுக்கு ஒரு தபால் போடுவோம், இந்த தபால் போட்டு 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 ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை 20 ஆண்டுகள் என்ன சொன்னான்னா வச்சிருப்பான். இன்னைக்கு பெரும்பாலான கோர்ட்டுகளில் கேஸுகள் தேங்கி என்ன சொன்னாங்கன்னா, கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த எழுத்தர்கள் என்ன சொன்ன படுத்துகின்ற பாடுதான் பிரச்சனைக்குரியது. அவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா அவர்களை போய் இவர்கள் கடவுளாக மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள், கடவுளாக மதிப்பதில்லை. அவர் எழுதி எழுதி வச்சு என்ன சொல்றாருன்னா, வாய்தா 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 கடைசி வரைக்கும் வாய்தாவே வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். அதனால இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் இவர்களுக்கு லேட் ஆகும். திருமணம் இவர்களுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும், பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்ப எந்த ஒரு பெண்ணும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அவளுக்கு வேலைக்கு போன பிறகு கல்யாணம் முடியும். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் கணவனுக்கும் இவர்களுக்கும் ஒரு ஒத்துப்போகாத தன்மை வரப்போகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஒரு ஜீவனத்திற்கு என்று ஒரு உத்தியோகம் வாங்கி வந்து விட்டால், ஒரு பேர்வாதி டைம் என்ன சொன்னா எங்க போயிடும், வேலை பார்க்குற இடத்துல போயிடும். மீதி இருக்கிற டைம் என்ன சொன்னா, வீட்டில் கொஞ்சம் என்ன சொன்னா, ஆசாபாசத்திற்கு ஆட்கள் வேணும் என்று சொல்லக்கூடிய கணவனிடமும் மனைவியிடமும் உறவாடக்கூடிய தன்மை, ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை வரும். 24 மணி நேரம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பதற்கு இவர்கள் லாயக்கில்லாதவர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்கள். ஆண்களுக்கு என்ன பிரச்சனைனா, சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் சுக்கிரனுடைய தோஷம். இவர்கள் யாராக இருந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள், இவர்களுடைய சட்டம் என்ன என்று சொன்னால், பெண்ணாக இருந்தால் கணவனுக்காக நீ உயிர் வாழ், குழந்தைகளுக்காக உயிர் வாழ். நீ சந்தோஷமாக இருக்க பிறந்தவர்கள் அல்ல. அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீ சந்தோஷப்படு. அவர்கள் மிச்சம் வச்ச சாப்பாடை சாப்பிடு, உன்னுடைய கர்மா குறையும். நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மார்தட்டி கொள்ளாதே. ஏன்னா உனக்கு சூரியன் தோஷமானவர். ஆணாக இருந்தால் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளாதே. உனக்கு விதி என்பது மனைவியை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதும், குழந்தைகளை கேட்டதை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் உன்னுடைய வேலை. இதுக்கு மீறி என்ன சொல்றான்னா, அவர்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்தித்தான் நீ சந்தோஷப்பட வேண்டும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சட்டம். இவர்களுக்கு தகப்பன் இருப்பின்ற வரை ஒரு பெரிய யோகம் கிடைக்காது. தகப்பனை மண்டை போட்ட சொல்லிடுறீங்களா அப்படிங்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காவே செஞ்சிடும். நீங்களே யாரும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. விவரமானவன் கல்யாணம் முடிச்சவன என்ன செய்வானா, அப்பனை விட்டு தூரத்துல போயிடுவான். அப்பாவை தேவைப்படும் போது தனக்கு பார்க்கின்ற நேரத்தில் பார்த்துக்கிடுவான். அப்பா தேவையான நேரத்தில் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும். இப்படி வச்சிருந்தால் அப்பா நீண்ட காலம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்று சொன்னால் இல்லை. இது எல்லாரும் நீங்க கண்கூட நல்லா சுத்தி மத்தி நல்லா பாருங்க, இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இவர்கள் படைக்கப்பட்ட காலத்தில் சுக்கிரனை தோஷமாக வைத்து சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய கிரீடம் என்று சொல்லக்கூடியவனையும் வாழ்வியல் கர்மாகவாக இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு வைத்த காரணத்தினால் நீங்கள் பெருமையான பெரும் தலைமை பொறுப்பிற்கு போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அது படிப்படியாக உயர்ந்து வரட்டும்.
ஒரேடியாக நீங்கள் உச்சிக்கு போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நீண்ட நாள் ஆயுள் உள்ளவர்களாக இருக்க முடியாது. ஸ்டெப் ஸ்டெப்பாக போகணும், ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் உயர்ந்த போனால் ஒன்றும் வராது. அப்படி இல்லாமல் உயர்ந்த லெவலுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை நீண்ட நாள் அந்த கிரீடத்தை உங்களால் செமக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் செவ்வாய் நெருப்பு, அது மேல தலையில ஒரு கிரீடம், அது நெருப்பு சூரியன், அப்ப என்ன செய்யும், மண்டைய பிளந்துரும். இதெல்லாம் உண்மையான அனுபவங்கள், இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அடிக்கடி துணிக்கடையில போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு கர்ச்சிப்படுங்க, ஏதாவது ஒரு ஜட்டி எடுங்க, பனியன் எடுங்க, போயிட்டு வர வர உங்களுடைய நட்சத்திரம் கொஞ்சம் நன்றாக செயல்பாட்டுக்கு கண்டிப்பாக வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புலியின் குணம் உண்டு. புலின்னா என்னது? புலி எப்பயுமே நேரடியாக தாக்காது, மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த புலி என்று சொல்லக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்துடைய மிருகம் ஆண் புலி. அது மறைந்திருந்துதான் தாக்கும், நேருக்கு நேர் தாக்காது. குறி வைத்து விட்டு என்ன சொன்னா, ஒளிஞ்சிருந்து நேரடியா மேல பாஞ்சிரும். பாஞ்சிட்டு என்ன சொல்றான்னா, இறையை அடித்து கொண்டு போய்விடும். தன்னுடைய இறைக்காக என்ன சொன்னான்னா, இந்த புலி பொறுமையாக காத்திருந்து கண்டிப்பாக ரொம்ப ரசம் சொட்ட சொட்ட நல்லா சாப்பிடும், பொறுமையாக. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பூர்வீகத்தை விட்டு, பெண்களாக இருந்தால் பூர்வீகத்தை விட்டு போய்தான் ஆகணும், ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா பூர்வீகத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கணும். எப்பயே தேவைப்படும் போது ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா போய் பார்த்துக்கிடணும். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, இவர்களுடைய தலையில் இளைய சகோதர சகோதரிகளுடைய சில பொறுப்புகள் வீழ்ந்து விடும். அதை இவர்கள் காலமெல்லாம் கவனிக்கக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால சித்திரை நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். நல்ல நட்சத்திரமாக இருந்தாலும் அதனுடைய கொடுமை என்பது சுக்கிரன் தான். ஒன்று, ஆணாக இருந்தால் மனைவியை பணிஞ்சிருங்க. சித்திரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க காலை பிடிச்சிருங்க, உங்களுடைய கர்மா குறைஞ்சிட்டே வரும், எதிர்த்துறாதீங்க. பெண் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் கணவனிடம் நீங்கள் பணிந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லை. அந்த கர்மா அப்படித்தான், அப்பதான் குறையும். ஏன்னா அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ரெண்டாவது, கணவன் மனைவி திருமணம் ஆவதற்கு முன்னாடியே நீங்க என்ன சொன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணி என்ன சொன்னா, காவிரி ஆத்துல வியாழக்கிழமை நைட்டு வியாழக்கிழமை என்ன சொல்றான்னா போய் தங்கிடணும். வெள்ளிக்கிழமை காலையில காவிரியில குளிச்சுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வரணும். ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வர வர ஆணுக்கு என்ன சொல்றாருன்னா பாலுணர்வு சார்ந்த பிரச்சனை வராது, பெண்ணுக்கு மாதவிடாய் கோளாறு வராது. இல்லைன்னா அதுல ஒரு சொல்ல முடியாத ஒரு மறைமுகமான ஒரு தாக்கத்தை கொடுத்து ஒரு மனம் நோகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய மனிதனாக அது மாற்றிவிடும். ஏன்னா சுக்கிரன் என்று சொன்னால் சிற்றின்பம். இது சிற்றின்பம் சார்ந்த ஒரு தோஷமுடைய சித்திரை நட்சத்திரம். அப்ப சில பேர் குழந்தை இல்லாமலே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு குழந்தை இல்லை, சில பேருக்கு குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குது. அவர்கள் ரொம்ப என்ன சொன்னான்னா, மனைவி சொல்லை மீறி நடக்க முடிவதில்லை. சில குழந்தை பெண்கள் என்ன சொன்னான்னா புரிந்து கொண்டு என்ன சொன்னா, கணவனை மீறி நடக்காமல் இருக்க வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே வரும். இவர்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னா கண்டிப்பாக லவ் மேரேஜ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அல்லது இவர்களுடைய வர்க்கத்தில் யாராவது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இவருடைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் லவ் மேரேஜ் பண்ணுவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் வரும். இத்தனையே இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த பெண்கள் அல்லது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆண்கள், நீங்கள் என்ன செய்யணும்னா, கல்யாணத்திற்கு பின்னாடி ஸ்ரீரங்கம் போய் வியாழக்கிழமை நைட்டு மதியமே போயிருங்க. வியாழக்கிழமை நைட்டு தங்குறதுக்கு போயிருங்க. மதியானமே ரூம் போட்டுருங்க. சாயந்தரமாக போகும்போது என்ன சொன்ன, 12 இந்த மஞ்சள் வாங்கிட்டு போங்க, மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு போங்க. 12 வாங்கிட்டு போகணும்.
வாங்கிட்டு போய் அந்த அம்மா மண்டபத்துக்கு அங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு போவோங்க. அப்போ தான் குளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த அம்மா மண்டபத்திற்கு கீழே அந்த கேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அது கீழே இறங்கி முழங்கால் தண்ணி தான் ஓடும். மனைவி கணவன் 2 பேருமே போய் வந்து அந்த ஆத்தை கடந்து அந்த ஆத்தை கடத்துல கரையில ஒரு சான் குழி தோண்டுங்க. அதுல வந்து என்ன சொல்றான்னா, இந்த 12 மஞ்சக்கிழங்கை அந்த குழியில போட்டு மூடிட்டு ஒரு கள்ளத்துக்கு அடையாளம் பண்ணிட்டு வச்சுட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில காவிரி ஆத்துல குளிச்சுட்டு பழைய வேற ட்ரெஸ் மாத்திட்டு பழைய ட்ரெஸ்ஸை தண்ணியோட விட்டுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு நல்லா பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஊருக்கு கிளம்புவதற்கு முன்னாடி திரும்ப அந்த அம்மா மண்டபத்துக்கு போங்க. அங்க போய் அந்த அம்மா மண்டபத்து தண்ணியை கிராஸ் பண்ணி நாள் பதிச்சு வைச்ச அந்த மஞ்சக்கிழங்கை எடுத்து சேஃப்டி பண்ணி ஒரு கவர்ல போட்டு நீட்டா வீட்டுக்கு கொண்டு போங்க. பெண்கள் இந்த மஞ்சக்கிழங்கை போட்டு கண்டிப்பா குளிக்கணும். ரெகுலரா கண்டிப்பா மஞ்சக்கிழங்கு உரசி முகம், மார்பு, அடிவயிறு எல்லாம் தடவிக்கிடணும். தடவிக்கிட்டு கண்டிப்பாக மஞ்சக்கிழங்கு போட்டு குளிக்கணும். இந்த 12 மஞ்சக்கிழங்கு காலியாக போறதுக்கு முந்தைய திரும்பவும் ஸ்ரீரங்கம் போகணும். வேலைக்கிழமை நைட்டு தங்கணும். மேற்சென்னபடி நீங்க அதை நடைமுறைப்படுத்திட்டு அந்த மஞ்சக்கிழங்கை இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த பெண் பூசி குளிக்கத்தான் வந்து என்ன சொல்லலாம்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு பெண்ணும் செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்துக்கு ஆணுக்கு வந்து நம்ம வாக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த பெண் இதை பூசி கொளித்தால் தான் அவருடைய வாழ்க்கையில் மாங்கல்யம் தப்பும். இல்லை என்று சொன்னால் மாங்கல்யம் தப்பாது. கர்ப்பப்பை கோளாறுகள் வந்துடும். கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த கர்ப்பப்பைக்குள்ளதான் பிரச்சனையை வந்து அந்த ஐயா சுக்கிர பகவான் வந்து சுக்கராச்சாரியார் உண்ணுவார். இதெல்லாம் வந்து அனுபவத்தால் உணர்ந்த உண்மைகள். அதனால சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வருடம் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திர பிறந்த நாள் வருகின்ற அன்று வயதான தச்சு வேலை பார்க்குற ஆசாரிக்கு ஒரு வேஷ்டி துண்டு, ஒரு வேலை பார்க்குற சுத்தியல், நல்ல மர கைப்பிடி போட்டு கொடுத்து ஒரு 101 ரூபா தெச்சனை கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும். சூப்பரா இருப்பீங்க, நல்லா ஹேண்ட்ஸமா இருப்பீங்க, அழகா இருப்பீங்க, எல்லாமே கிடைக்கும். பெட்ரூம்ல தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்ப அந்த பெட்ரூம்ல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பெட்ரூம் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு நீங்கள் ரங்கநாதருடைய படத்தை உங்க வீட்டு ஹாலில் நல்லா மாட்டி நல்லா நீட்டா வந்து டெய்லி 2 பத்தி காட்டுங்க. நைட்டு படுக்க போகும்போது 2 பத்தி காட்டிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் என்று கூறி உங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ ரங்கநாதர் பகவானே தான், வேறு யாரும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடரசு ஆதிரி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.